மற்றொரு அண்மை செய்தி. டெல்லி நாடாளுமன்ற வீதி காவல் நிலையம் முன்பு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாணவர்கள் போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய போலீஸ் மீது வழக்கு பதிய வேண்டும் என்று அவர் கோரி தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லி நாடாளுமன்ற வீதி காவல் நிலையம் முன்பு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். மாணவர்கள் போராட்டத்தின் போது துப்பாக்கிச் சூடு நடத்திய போலீஸ் மீது வழக்கு பதிய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அவர் இந்த தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். டெல்லி துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் நேற்று குழு அமைத்தது. இந்நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்த உத்தரவிட்டது யார் என்று தொடர்ந்து காங்கிரஸ் கேள்வி எழுப்பி வருகிறது. நீட் முறைகேட்டை கண்டித்து மாணவர்கள் சிஜேபியினர் போராடிய போது துப்பாக்கிச் சூடு மற்றும் தடியடி நடத்தப்பட்ட நிலையில் டெல்லி நாடாளுமன்ற வீதி காவல் நிலையம் முன்பு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். மாணவர்கள் போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய போலீஸ் மீது வழக்கு பதிய வேண்டும் என்றும் துப்பாக்கிச் சூடு நடத்த உத்தரவிட்டது யார் என்று தொடர்ந்து காங்கிரஸ் கேள்வி எழுப்பி வருகிறது. டெல்லி நாடாளுமன்ற வீதி காவல் நிலையம் முன்பு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜீவ். டெல்லி நாடாளுமன்ற வீதி காவல் நிலையம் முன்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். என்னென்ன கோஷங்களை எல்லாம் எழுப்பி அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? ராகுல் காந்தியோடு வேறு யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? என்ன விவரம்? கார்த்திகா, அதாவது இந்த மாணவர்கள் விவகாரத்தில் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியாகட்டும், அதே போல பயன்படுத்தப்பட்டு இதில் காயமடைந்து பலர் மாணவர்கள் சிகிச்சை பெற்றிருந்தது நமக்கு தெரியும். இந்த விவகாரத்தில் பல முறை புகார் அளித்தும் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையை எடுக்கவில்லை. குறிப்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை என்பதை வலியுறுத்தி இன்று நேரடியாகவே ராகுல் காந்தி இந்த காவல் நிலையத்திற்கு, அதாவது நாடாளுமன்ற காவல் வீதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற இந்த காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளிப்பதற்காக வந்திருந்தார். அவர் உள்ளேதான் தற்போது வரை தர்ணாவில் ஈடுபட்டு இருக்கின்றார். இதற்கு காரணம் அவர் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக, குறிப்பாக இதில் இந்த வன்முறையின் போது பாதிக்கப்பட்ட குறிப்பாக காவல்துறையினரால் அந்த பயன்படுத்தப்பட்டு அதில் காயமடைந்த ஒருவருடன் தற்போது இந்த ஒரு தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், முதல் எஃப்ஐஆர் தகவல் பதிவு செய்யப்பட்டு அதனுடைய விவரத்தை தங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர் வலியுறுத்தக்கூடிய நிலையிலே, ஆனால் அதனை காவல்துறை மறுத்து வருவதாகவும், எனவே அதுவரை, அதாவது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் வரை இந்த காவல் நிலையத்திலே இருக்க போகிறது என தற்போது காவல் நிலைய உள்ளே ராகுல் காந்தி மற்றும் இந்த விவகாரத்தில், அதாவது இந்த வன்முறையின் போது பாதிக்கப்பட்ட அந்த மாணவருடன் அவர் உள்ளே தர்ணாவில் அமைந்திருக்கின்றார். அதே போல ராகுல் காந்தியுடன் காங்கிரசுடைய பல முக்கிய நிர்வாகிகள், தேசிய பொதுச் செயலாளர்கள் இருக்கின்றார்கள். அதே போல காவல் நிலையத்திற்கு வெளியே காங்கிரசுடைய நிர்வாகிகள், அதே போல தொண்டர்கள் இங்கு வந்த வண்ணம் இருப்பதன் காரணமாக ஒரு பாதுகாப்பு கருதி பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. காவல் நிலையத்திற்கு உள்ளேதான் நாம் தற்போது இருக்கிறோம். இங்கு எனக்கு பின்னால் பார்த்தோம் என்றால் தெரியும், காங்கிரசுடைய நிர்வாகிகள் ராகுல் காந்தியுடன் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராகவும், அதே போல இந்த விவகாரத்தில் உரிய ஒரு நடவடிக்கை எடுக்க தவறிய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் இட்டு வருகிறார்கள். அதே போல காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளும் இங்கு ராகுல் காந்தி அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் முதல் தகவல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் வரை, உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை, அதற்கான உத்தரவாதம் அளிக்கும் வரை இங்கிருந்து நான் புறப்பட போவதில்லை என ராகுல் காந்தி ஏற்கனவே தனது முடிவை தெரிவித்திருப்பதன் காரணமாக அவர் தற்போது அந்த தர்ணாவில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இவருக்கு ஆதரவாக காங்கிரசுடைய நிர்வாகிகள், அதே போல பொதுச் செயலாளர்கள், அதே போல மீடியா தொடர்பாளர்கள் என அனைத்து தரப்புகளும் காங்கிரசுடைய கட்சி தொண்டர்களும் இங்கு தொடர்ந்து குவிந்து வருகிறார்கள். எனவே பாதுகாப்பும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கூடுதல் காவல்துறையினர் தொடர்ந்து இங்கு வர வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல காங்கிரசுடைய தொண்டர்களும் அதிக அளவில் இங்கு குவிந்து இருக்கின்றார்கள். இந்த நிலையில தான் காவல் நிலையத்திற்கு உள்ளேயே ராகுல் காந்தியுடைய இந்த தர்ணா தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே இந்த விவகாரத்தில் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது, குறிப்பாக இந்த விஷயத்தில் ஏற்கனவே மாணவர்கள் தரப்பிலிருந்து பல புகார்கள் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. குறிப்பாக எந்த ஒரு வழக்குகளும் பதிவு செய்யப்படவில்லை. அதே போல உரிய எந்த ஒரு தகவலும் காவல்துறை சார்பாக மாணவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். எனவே இன்றைய தினம் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். அதே போல காவல்துறை சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது போன்ற விஷயத்தை உடனடியாக வெளியிட வேண்டும், தனக்கு பகிர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த ஒரு போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. கார்த்திகா.
டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதை விசாரிப்பதற்காக ஏற்கனவே நேற்று உச்சநீதிமன்றம் குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. இந்நிலையில் தற்பொழுது டெல்லி நாடாளுமன்ற வீதி காவல் நிலையம் முன்பாக ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாணவர்கள் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய போலீஸ் மீது வழக்கு பதிய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு.